Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ வந்து அபுதாபி வந்து ரிட்டர்ன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஷாப்பிங் பேக்கிங் அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலி வந்து நான் விசிட் விசாவில் வந்து அப்படி போயிட்டு இருந்தேன். பிகினிங்கில் கல்யாணம் புதுசில் போனப்போ வந்து ரெசிடென்ஸ் விசாவில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி, ஜொஹான் பிறந்தது, அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் வந்து அப்பப்போ விசிட்டிங் விசாவில் மட்டும் போயிட்டு வந்துருந்தேன். அண்ட் மேக்ஸிமம் செய்யதும் இங்கே வந்துருவார். அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா அப்போ வந்து தெரியலை. இப்போ வந்துட்டு ஆனால் ஜொஹான் வந்து ஸ்கூல் சேர்க்குற ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பெர்மனெண்ட்டாகவே மூவ் ஆகிற பிளானில் வந்து இருக்கிறோம் இந்த வாட்டி. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த வாட்டி பேக்கிங்க்கு வந்து நிறைய ஐட்டம் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்கான திங்ஸ் வாங்குறதாகட்டும் வைக்கிறதாகட்டும் இல்லை என்னோடய க்ளோத்ஸ் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இங்கே நமக்கு இந்தியாவில் வந்து க்ளோத்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சீப்பராகவே கிடைக்கும் நமக்கு கல்ஃப் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்து வந்து எடுத்தேன். பட் வீட்டில் வந்துட்டு இன்னும் நிறைய வேலை வந்து இருந்துச்சு, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ்லாம். ஸோ அது எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சைடு ஃபுல்லாகவே ஜீன்ஸ்கே போயிடுச்சு. ஸோ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடு கட்டும் போது வந்து இந்த வெராண்டாவில் இந்த ரூம் இருக்குல்ல, ஸோ கீழே வந்து ஷூ ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே டைல்ஸ் போட்டுருப்பேன். இந்த சைடு வந்துட்டு இந்த ஐ மீன் அது பேர் என்ன, லேசர் கட்டிங், அதுதான் நினைக்கிறேன் அதோட பேர். ஸோ அது வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஓப்பனிங்ஸ் இருக்கிறதுனால என்னென்னா இந்த ஆடி மாதத்துலாம் வந்து இங்கே ரொம்ப காற்று அடிக்கும்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு உள்ள ஃபுல்லாக செம்மனாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கேப் வழியாக நிறைய டஸ்ட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. எங்கேயாவது விட்டுட்டு நம்ம மூடிட்டு போனோம் அப்படின்னா அப்படி 1 இன்ச் அளவுக்கு வந்து மண் இருக்கும் நமக்கு கீழே அந்த வெராண்டாவில். ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வீடு கெட்டினா அவங்கள்ட்ட அந்த கொத்தனார்ட்டையே வந்து கூப்பிட்டு அதை ஏதாவது கவர் பண்ணி கொடுங்கன்னே அவங்க வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட்டுடலான்னு. ஸோ அந்த சைடு ஒயிட்டில் இருக்கிற ஓப்பனிங், ஸோ அதுக்கு ஃபுல்லாக கிளாஸ் போட்டுட்டு இந்த சைடு கேட்டுக்கு இருக்கிற அந்த கிரே கலர் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் வந்துட்டு ஃபைபர் கட்டிங் மாதிரி வந்து போட்டாங்க. எனக்கு இது போட்டதுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ ரிலாக்ஸேஷன். எனக்கு அது எப்படி சொல்லி எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது தெரியல. ஏன்னா ஓப்பனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பூனைக்குட்டி உள்ளே வந்து படுத்துங்கும். அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நான் இப்போ கல்ஃப் கிளம்புறேன் அப்படின்னா அப்புறம் அம்மா வந்து எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. அம்மா வந்து யூகே போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ட்டபிள் ஜெட் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து அம்மாவுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு ட்ராவலில் வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிற ஃப்ளைட்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இவங்களுக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து தேவைப்படும். இது ஐ மீன் ஜெட் ஸ்ப்ரே வந்து நம்ம இது எலக்ட்ரிக்கில் இருக்கும். 3 ப்ரெஷர் செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம் இதில். ஸோ இது நல்ல இது தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபோர்ஸாகவே வருது இதில் வந்து தண்ணி வந்து இது. ஸோ இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினது. அரௌண்ட் 2000 சம்திங் என்னமோ தான் இருந்துச்சு இது ரேட்டாக வந்து. அமேசானில் தான் வாங்கினேன். இன்ஷால்லா இது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அம்மாவோட பேக்கிங்கும் பண்ணணும், என்னோட பேக்கிங்கும் பண்ணணும். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவ்வளோ பிஸியாக போகுது. ஆக்சுவலி நான் ஒரு 2 months முன்னாடியே வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்துமே வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறேன். நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் யூஸ் பண்ணும்போது ஒரு பயமும் இருக்கும், இது ஸ்கின்க்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை ஸ்கின்னை ட்ரை ஆக்கிடுமோ, லிப்ஸ் கிராக் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் ஒன்று இருக்கும். நான் மாமா அதோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் கார்னேஷன் நியூட் ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப், டாக்ஸின்ஸ் கிடையாது, அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், அவகேடோ ஆயில் அண்ட் வைட்டமின் இ இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபும் கூட 12 hours வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். மாமா அதோட அவங்க கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து எப்போவுமே லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்பூவில் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு இருக்கு. அண்ட் அவங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வாங்கும்போது என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட கூப்பன் கோட் ZUL 2025 யூஸ் பண்ணி மாமாத்தோட ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% ஆஃபர் வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட க்ளோத்திங்ஸ் பேக்கிங் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் 2 டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒன்று வந்து கொஞ்சம் வந்து வெஸ்டர்ன் வியர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி ரெகுலர் குர்தாஸ் அண்ட் தென் நைட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ யார் வீட்டுக்காக நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு தான் கெஸ்ட் வருவாங்க. இல்லை நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது கிராண்டாக சுடிதாரா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோட லக்கேஜே வந்து
நிறைய. ஸோ ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் போட்டுட்டு தான், இப்போ ஃப்ளார் ஜீன்ஸுங்கிறதுனால அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளார் ஜீன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சைடு அடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் தான் வந்து அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் அண்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செட் வந்து இருக்கும். அதில் என்னென்ன கலர்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ். இது ஆக்சுவலி இந்த க்ரீன் ஸ்ட்ரைப்டு பிளாக் ஸ்ட்ரைப்டு ஷர்ட் இருக்குல்ல, இந்த ஷர்ட் இது வந்து வின்டருக்கு போடுறது. இது ஆக்சுவலி எனக்கு அங்கே தேவைப்படாது, கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அதை வெளியே எடுத்துடணும். பட் இப்போதைக்கு அதை பேக் பண்ணிக்கிறலான்னு வச்சுருக்கிறேன். ஒரு சைட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இந்த ரெகுலர் கோஆர்ட் செட்ஸ் வாங்கியிருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேறு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏதாவது கிராண்டாக சுடிதார் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 செட் மட்டும் வந்து அது வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஷால்ஸ் ஃபார் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ இது எதுவுமே வந்து நான் வாங்கினதில்லை. எனக்கு சுடிதார் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். மற்ற எல்லாமே ஒரு டைம் போகிறப்போ ஒன்று நான் வாங்கிட்டு வந்துட்டு தான். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ஷர்ட், ஒரு ஒயிட் ஷர்ட். ஸோ அதை எடுத்து வச்சிட்டேன். பட் இந்த ஒரு கோஆர்ட் செட் இருக்கு இல்லையா, மேலே இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லாவெண்டர் கலர் ஃப்ளவர் போட்டது, இது வந்து நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இது ஒரு டைம் போட்டு பார்ப்போம். ஏன்னா போட்டு பார்க்கவே இல்லை, நான் ஜஸ்ட் எம் சைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். போடும்போது தான் அது ரொம்ப டீப் நெக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து நான் டெய்லர்கிட்ட வந்து கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் மாதிரி வச்சு அந்த டீப் நெக் மட்டும் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பேக் பண்ணும்போது தான் ஒன்றுனா வந்து நிறைய ட்ரெஸ் பேக் பண்ணும்போது தான் ட்ரையலே பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது அபாயா போட்டு போயிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த அபாயா சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ் ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சல்வார் வந்துட்டு எனக்கு ஷால்ஸ் ஃபாரில் வந்து ஈத்க்கு வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இது பயங்கர கிராண்டாக இருந்தது. ஐ மீன் லைக் அந்த துணியே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதில் நல்ல நீட்டாக பீட் ஒர்க்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் இதோட ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு க்ரீன், இது எதுவுமே வந்து அயன் பண்ணவே இல்லை. நான் என்ன நினச்சோம்னா, அயன் பண்ணாலும் நம்ம எப்படி ரோல் பண்ணி தான் வைக்கிறோம் ஸ்பேஸ் சேவிங்காக. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் அயன் பண்ண வேண்டாம், அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப எடுத்து வச்சேன். ஆக்சுவலி எல்லாம் அயனிங்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நான் பேக்கிங் பண்ணேன். அண்ட் அகைன் ஒரு ப்ளூ குர்த்தா, இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து சல்வார் இது. ஸோ இது எல்லாமே வந்து நான் வீடியோஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ்ஸஸ். எல்லாமே ஷால்ஸ் ஃபார் தான், அந்த காட்டுற சுடிதார் எல்லாமே. ஸோ எஸ், நம்மளோட பேக்கிங் எல்லாம் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இதையும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஒரு 3-4 மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இது எல்லாமே வந்து நைட்டிஸ் இதெல்லாம். ஸோ இது எல்லாமே வச்சுட்டு இந்த பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராலி வந்து அரௌண்ட் ஒரு 17 kgs கிட்ட வந்து இருந்துச்சு. பட் இது வந்து அதுக்கப்புறம் நினச்சா இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து இடம் வந்து பார்த்தல ரொம்ப அமுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜிப் எதுவும் போயிடுமா அப்படின்னு அடுத்தது வேறு இதில் ஸ்பேஸ் இருந்தால் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் பேக்கிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் காட்டிகிட்டே தான் இருக்கிறேன். அண்ட் இனி நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் வந்து நிறைய இனி அபுதாபி கிளம்புறது, அபுதாபி போகிறது, அபுதாபி வீடியோஸ் அதெல்லாம் தான் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.